நமஸ்காரம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ். நாம் இந்த வீடியோவில் இப்போ சுக்கிரன் செப்டம்பர் 15, 2025 அன்று கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறது. இந்த சுக்கிர பயிற்சியினால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே கோச்சாரத்தில் கிரகங்கள் பயிற்சியாகும்போது மனிதர்களாகிய நமக்கு பல்வேறு தாக்கங்களை அது உருவாக்கக்கூடும். பொதுவாக தசாபுத்தி காரணமாக பலன்கள் எடுக்கிறோம் அப்படின்னாலும் 50% பலன்கள் கோச்சார பலன்கள் தற்போது கிரகங்கள் பயிற்சியாகக்கூடிய சூழ்நிலையிலையும் மனிதர்களை தாக்கக்கூடியது ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அந்த வகையில் முழு முதல் சுப கிரகமான குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறாரு. தற்போது மிதுனத்திற்கு அடுத்த வீடான கடகத்தில் சுக்கிரன் இருந்தது. தற்போது கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறது வரும் செப்டம்பர் 15, 2025 அன்று. சுக்கிரன் அப்படின்னாவே இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடியவர் அதற்கு காரகத்துவம் படைத்தவர் சுக்கிரன் தான். அதாவது அன்பு, அழகு, சொகுசு வாழ்க்கை, காரு, பணம், பங்களா, மனைவி, நல்ல மனைவி, அழகான குடும்பம், இந்த மாதிரி பல்வேறு வகையான சந்தோஷங்களை மனிதனுக்கு தரக்கூடியது ஒரு சுக்கிரன் ஒருத்தரோட ஜாதகத்தில் நல்ல விதமாக அமைந்தால் இது எல்லாமே சூப்பராக அமையும் அப்படின்னு ஜோதிடம் சொல்கிறது. இந்த சுக்கிர பகவானுக்கு ரிஷபமும் துலாம் ராசியும் ஆட்சி வீடுகள். அதே போல் இவர் மீன ராசியில் உச்சமடைவார். தற்போது இந்த சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகும்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2வது மற்றும் 7வது வீட்டோட அதிபதி. இவர் உங்களோட 5ஆம் வீட்டிற்கு வரும்போது குடும்ப வாழ்க்கையில் சில மனசில் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு மனசு சங்கடப்படுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் உங்களுக்கு கடின உழைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறாமல் நீங்கள் வடுக்கு போயிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே சமயத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சில நேரங்களில் வாக்குவாதங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடியது இருக்குது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது சொல்லப்படுற ஒரு பலன்கள் தான் இது. அதே போல் பண விஷயங்களில் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிஷப ராசிக்காரருக்கு உங்களோட ராசி மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் வீட்டிற்கு போகிறது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. சிம்மராசியில் சுக்கிரன் பயிற்சியும் போது தொழில் ரீதியாக உங்களுக்கு உங்களுக்கு மூத்தவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகாரிகள்கிட்ட எல்லாம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக அமைதியாக கடந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. பட் நீங்கள் பேச்சில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கை துணையோடலாம் தவறான புரிதல் வரக்கூடிய காலம் வரும். அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 5 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதி. இப்போ உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நேரம். குழந்தைகள்கிட்ட, வாழ்க்கை துணைகிட்டெல்லாம் உங்களுக்கு அவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருப்பாங்க. வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான ஒரு அறிகுறி கிடைக்கும். நீங்கள் வேலைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். வேலை தேடுறவங்க, உங்களுக்கு திருமணத்திற்கு தேடுறவங்களுக்கு நல்ல விதமாக மணப்பெண்ணோ மணமகனோ அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். உங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலம், ஆரோக்கியத்துலேயும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். அடுத்தது 4வதாக கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்த சுக்கிரன் இப்போ விலகி 2ஆம் வீட்டுக்கு போகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் மற்றும் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு சவாலாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக விவாதம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப நன்மை. செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் உங்கள் மூத்த அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக கடந்து செல்லக்கூடிய நேரம் இது. ஆகவே கவனமாக இருக்கணும். கண்களில் எரிச்சல், கண்களில் பிரச்சனைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 3வது மற்றும் 10வது வீட்டோட அதிபதி. தற்போது உங்களோட ராசியோடு சேர்ந்து இருக்கும்போது நீங்கள்
வருமானத்தில் வந்து செலவுகளும் வருமானமும் உங்களுக்கு சமமாக வரும். அதே போல் வேலையில் உங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வேலை செய்கிறது வந்து உங்களுக்கு வேலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கை துணையோட வந்து ரொம்ப கவனமாக போகணும், இல்லைன்னா புரிதலில் கொஞ்சம் சின்ன இது வரலாம். அதே போல் வந்து உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய நேரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 2வது மற்றும் 9வது வீட்டோட அதிபதி உங்களோட 12வது வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடும். ஒழுக்கமாக நீங்கள் இருக்கக்கூடியவங்க கன்னிராசிக்காரர்கள் தற்போது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மத ஸ்தலங்களுக்கு கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதாவது நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து அதிக முன்னேற்றம், வெற்றி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சற்று தாமதமாகும், அவ்வளோதான். கண்டிப்பாக வரும். உங்கள் உழைப்புக்கு தற்சமயம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு செலவுகள் திடீரென அதிகரிக்கக்கூடும். அதே போல் வந்து நீங்கள் கடுமையான போட்டிகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போட்டிகளுக்காக தேர்வுக்காகலாம் நீங்கள் இது பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வந்து இன்னும் முயற்சி அதிகமாக பண்ணணும், அதுதான் உங்களுக்கு. அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு போலவே உங்களுக்கு கண் பிரச்சனை, பல் வலி பிரச்சனை இந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 1ஆம் மற்றும் 8ஆம் வீட்டோட அதிபதி 11ஆம் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு லாபம், திருப்தி இதெல்லாம் வந்து கண்கூடாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நேரமாக இருக்கும். பயணத்தின் மூலமாக நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் வரக்கூடிய நேரம். அதே போல் இந்த நேரம் வந்து பணம் ரீதியாகவும் பெரியவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க மூலமாகவும் உங்களுக்கு திடீர்னு பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையை நீங்கள் வந்து சந்தோஷமாக அவங்கள நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு தருணம் வந்து உங்களுக்கு தற்போது அமையக்கூடிய ஒரு அருமையான நேரமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் 7வது மற்றும் 12வது வீட்டோட அதிபதி உங்களுக்கு வந்து 10வது வீட்டில் தற்போது இருக்கிறது. உங்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். சில நல்ல வாய்ப்புகள் கூட உங்களை வந்து தட்டிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பின்னாடி உங்களுக்கு லாபம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதே போல் புதிய வேலையை, அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் புதிய வேலையை தேடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் கூட உங்களுக்கு தற்சமயம் வரும். ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் இது. அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் மனைவியிடத்திலும் வந்து ஈகோ இல்லாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 6-11க்கு அதிபதியாக இருந்து 9வது வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த அதிர்ஷ்டத்தில் சற்று வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும். நீங்கள் உடல்நிலை வந்து உங்களுக்கு தேறி வரும். அதே போல் உங்களுக்கு லாபம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது தொழில் லாபம் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் வந்து இதை தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ஆகாதவன் வந்து 9வது வீட்டில் உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து வரக்கூடும். ஆகவே உங்கள் கணவர் அல்லது மனைவியிட்ட வந்து தகராறுகள் இதெல்லாம் வந்து வராமல் பார்த்துக்கிற வேண்டியது அவசியம். அதே போல் உங்களோட தந்தையின் உடல்நலத்தை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 5-10க்கு அதிபதி வந்து அவர் போய் 8ல் இருக்கிறது வந்து உங்களுக்கு எதிர்பாராமல் வந்து உங்களுக்கு வாரிசுகள்கிட்ட இருந்தோ அல்லது பெரியவங்ககிட்ட இருந்தோ திடீர்னு பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதே போல் உங்களுக்கு உங்களோட குணத்தை வந்து பிறர் மதிப்பிடக்கூடிய மாதிரி ஒரு நேரம் வரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கை துணையிட்ட பேசும்போது பொறுமையாக இருக்கும்போது அவசியம். தவறான புரிதல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அடுத்தது கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வந்து 4-9க்கு அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நேரம் இது. உங்களுக்கு வந்து புதிய நண்பர்கள் வருவாங்க. வேலை சம்பந்தமாக நீங்கள் வந்து ஏதாவது பயணங்கள் போவீங்க. நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய, நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய அருமையான நேரம் கும்பராசிக்காரர்களுக்கு. நல்ல லாபங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் உடனடியாக வந்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். நல்ல ஒரு நட்பு, புதிதான உறவுகள் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆரோக்கியத்துலேயும் நல்லாயிருக்கும். உற்சாகமான ஒரு காலம் கும்பராசிக்காரர்களுக்கு. மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 3-8க்கு அதிபதி தற்போது உங்களோட 6வது வீட்டில் இருக்கிறது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள், அறிமுகமானவர்கள் இவங்ககிட்டலாம் உறவுகளில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடும். அதே போல் தொழிலையும் பணி நிமித்தமாகவும் ப்ரெஷர் வரும் உங்களுக்கு. நீங்கள் வணிகத்தில் செய்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் திடீர்னு உடல்நிலை கோளாறுகள், வயிற்றில் திடீர் பிரச்சனைகள் இதுகள்லாம் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடும்.
ஆகவே தான் நண்பர்களே சுக்கிரன் பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தோம். இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு தேவையோ உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மிக்க நன்றி.